ஹாய்மா, நீ இன்னும் தூங்கலையா? இன்னைக்கு நான் உங்க கூட தான் தூங்க போறேன்ப்பா. என்ன உன் அப்பா மேல இவ்ளோ பாசம் பொங்குது? உங்க மேல எனக்கு எப்பவுமே பாசம் இருக்கும். ஒரு நாள் பாசம் வந்து இன்னொரு நாள் போயிடுமா என்ன? உங்க பொண்ணு பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? என் பொண்ணை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த உலகத்துல எல்லார விடவும் என் பொண்ணு தான் என்ன ரொம்ப காதலிக்கிறா. சரி சரி, நீங்க லேட் பண்ணாம ஒரு நல்ல கதை சொல்லி நல்ல பாட்டெல்லாம் பாடி என்ன நல்லா தூங்க வைக்கணும். என்னது? இப்ப நான் உனக்கு கதை சொல்லணுமா? பாட்டு வேற பாடணுமா? அப்பதான் நீ தூங்குவியா? ஆமா, அப்பதான் தூங்குவேன். ஒரு அப்பாவா இருந்துட்டு நீங்க இத கூட செய்ய மாட்டீங்களா? சரி. ஆனா ஒண்ணு, எனக்கு பாட்டெல்லாம் தெரியாது, அதனால நான் கதை மட்டும் சொல்றேன். வா. அம்மா, எதுக்கு இப்படி ஒரு சோதனை? எதுக்காகம்மா இப்படியெல்லாம் செய்யறீங்க? நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தெரியப்படுத்த நினைக்கிறீங்க? மித்ராவை சுத்தி இருக்கிற கண்டத்தை விளக்கறதுக்காக, அவனை நெருங்கிட்டு இருக்கிற ஆபத்தை சுக்குநூறு ஆக்கிறதுக்காக மித்ராவோட ஜாதகத்தை இங்க கொண்டு வந்தேன். உங்க பூஜையில வச்ச மித்ராவோட ஜாதகம் எதுக்காக அக்னிக்கு உணவாயிட்டு இருக்கு? என் கண்ணு முன்னாடியே அது எரிஞ்சு சாம்பலாயிட்டு இருக்கும்பா. மித்ராவோட வாழ்க்கையில என்ன நடக்க போகுது? மித்ராவுக்கு எதிரா என்ன ஆபத்து ஏற்பட போகுது? மித்ராவோட உயிரை எடுக்க என்ன பிரளயம் ஏற்பட போகுது தாயே? உங்களதான். இந்த போட்டோ நம்ம வீட்ல எதுக்கு இருக்கு? ஒரு தடவை போட்டோவை பாருங்கப்பா. அப்பா உங்களதான். ஐயோ லக்கி, ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சரி விடுங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரிப்பா. நீங்க எந்திரிச்சதும் கேக்குறேன். வீட்ல இருக்கவங்களுக்கு இஷ்டம் இல்லாம நான் வீட்டோட மருமகளா வந்தேன்னா என்ன ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி என் அக்காவா அவங்க தப்பா பேசுவாங்க. எனக்காக எல்லாத்தையும் விடுறதுக்கு என்ன விட்டுரு விவேக். இந்த போட்டோ இங்க எப்படி வந்ததுன்னு சித்தப்பா கிட்ட கேக்குறேன். சித்தப்பா, என்ன லக்கி? இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோ லக்கிக்கு எப்படி கிடைச்சது? இப்ப இவங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்றது? சித்தப்பா உங்களதான். இந்த போட்டோ நம்ம வீட்ல எதுக்கு இருக்கு? அதுவா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. ஆக்சுவலா இவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, என்ன பெரிய பெரிய கேள்விலாம் கேக்குறாளே, என்ன பதில் சொல்றது? இவ்ளோ சின்ன கேள்விக்கு நீங்க எதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க சித்தப்பா? நீ கேட்டது சின்ன கேள்வி கிடையாது லக்கி, அது ரொம்ப பெரிய கேள்வி. என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஐயோ சித்தப்பா, என் ஃப்ரெண்டு ஜுன்னு இருக்கான்ல, அவங்க. லக்கி, இப்ப நீ சொல்ற இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்க எனக்கு டைமே இல்லை லக்கி. ஹலோ, ஹாய்டா. என்னடா எப்படி இருக்க? அதிசயமா காலங்காத்தால கால் பண்ணிருக்க. அப்படியா? ஹேய், சொல்லவே இல்லை. சித்தப்பா எதுக்கு இவ்ளோ பதட்டமா ஆவறாரு? இவங்க ஜுன்னோட அம்மான்னு சொல்றதுக்குள்ள கிளம்பிட்டாரு. மனிஷா ஆண்டி, என்ன? அம்மா போட்டோ நம்ம வீட்ல எதுக்கு இருக்கு? அம்மா போட்டோவா? ஆமா, இதோ.
லக்கி, அந்த க்ளோஸ்டு ரூம்குள்ள போக கூடாதுன்னு உன் அப்பா உன்கிட்ட சொல்லிருக்காருல, திரும்ப எதுக்கு போன? இந்த போட்டோ உனக்கு அங்கதான் கிடைச்சதா? இல்ல, இது எங்க அப்பா ரூம்ல இருந்தது. அப்பாவை கேட்கலான்னு பார்த்தா அவர் தூங்குறாரு. சித்தப்பாவை கேட்டா பதிலே சொல்லாம போறாரு. நீங்களாவது சொல்லுங்க, இந்த போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? இந்த போட்டோ பார்த்து லக்கி அம்மான்னு எதுக்காக சொன்னா? ஒருவேளை லக்ஷ்மி தன்னோட மனைவின்னு அவதான் லக்கிக்கு அம்மான்னு மித்ரா சொல்லிருப்பானா? லக்ஷ்மி, ரெடியா? இன்னைக்கு நமக்கு டெண்டர் வந்த ப்ராஜெக்டுக்காக இன்ஜினியர்ஸை போய் பார்க்க போறோம். பிளான் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அப்படியே ஆரம்பிக்க போற வேலையை பத்தி நாம ஸ்கெட்யூல் பண்ணிக்கணும். இன்னும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. நம்ம கிளம்பலாமா? இங்க பாருங்க அர்ஜுன், இன்னைக்கு என்னால கொஞ்சம் ஆபீஸ்க்கு வர முடியாது. என்னாச்சு லக்ஷ்மி? உடம்பு சரியில்லையா? நல்லா தான் இருக்கு. இல்லனா இதை விட முக்கியமான வேலை ஏதாவது இருக்கா? கொஞ்சம் முக்கியமான வேலை தான். ஓ, ஓகே. லக்ஷ்மி, உன்னை பார்க்குறப்போ ஏதோ டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கு. என் உதவி ஏதாவது உனக்கு தேவையா? நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அதை நானே பாத்துக்கிறேன். சரி லக்ஷ்மி, என் உதவி உனக்கு இப்போ தேவையில்லைன்னு நினச்சின்னா கேட்காத. ஆனா என் உதவி உனக்கு தேவைப்படும்னு நினைச்சின்னா என்கிட்ட கேட்க தயங்காத. அதெல்லாம் அர்ஜுன், நான் உங்க வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்கேங்கிறதுக்காக நான் என்னோட ஃப்ரீடமை எடுத்துக்கல. ஒரு எம்ப்ளாயிங்கிற முறையில எமர்ஜென்சியா நான் லீவ் எடுத்துட்டேன்னு நினைச்சுக்கோங்க. நான் போயிட்டு வரேன். என் ஆஃபீஸில் எம்ப்ளாயிங்கிறதுனால என்னால் ஃப்ரீடம் எடுத்துக்க முடியல. ஆனால் என் லைஃப்பில் மனைவிங்கிற இடத்துல இருந்தீன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரீடமை நான் எடுத்துப்பேன். உனக்கும் அதே மாதிரி ஃப்ரீடம் கிடைக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். கூடிய சீக்கிரம் என் வாழ்க்கைக்குள்ள நீ வரணும். என் மனைவியா நீ எல்லா விதத்திலையும் ஃப்ரீடம் எடுத்துக்கலாம். அந்த நிமிஷத்துக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். உன் மனசுல நீ வச்சிருக்கிற காதலை எப்போ நீ வெளிக்கொண்டு வருவன்னு நான் காத்துட்டு இருக்கேன்.